ஹாய் எவ்ரிஒன். டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக கேட்டுட்ருக்க ட்ரெண்டில் ஒரு 25க்கும் மேற்பட்ட சிறப்பு சொற்களை எப்படி பிரித்தெழுதுகள் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு வரப்போகிற எக்ஸாமில் ஒரு கேள்வி கன்ஃபார்ம் இதுலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேவா? பார்க்கலாமா? வாலி வேந்து அப்படின்னா வாலிய ப்ளஸ் வேந்து. சரிங்களா? வாலி வேந்து எப்படி பிரிச்சிருக்காங்க? வாலிய ப்ளஸ் வேந்து. சரி, அடுத்தது பார்க்கலாம். சா குத்தினான், சாவ ப்ளஸ் குத்தினான். சா குத்தினான் எப்படி பிரிச்சிருக்காங்க? சாவ ப்ளஸ் குத்தினான். நெக்ஸ்ட்டு நாடுரி. நாடுரி எப்படி பிரிக்கிறாங்க? நாளி ப்ளஸ் உரி. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரிங்களா? அடுத்து போயிடலாம். அதான்று அப்புறம் அது ப்ளஸ் அன்று. இது எக்ஸாமில் ரீசெண்டாக குரூப் 4 கேட்டுட்டாங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். இருப்பு பாதை. இருப்பு பாதைனா இரும்பு ப்ளஸ் பாதை. ஓகேவா? இது நீங்கள் தெரிஞ்சது தான், உங்களுக்கு ஈஸியானது தான். அடுத்து போயிடலாம். பண்டை காலம். பண்டை காலம் அப்படின்னா பண்டு ப்ளஸ் காலம். பண்டை காலம். இச்சை கூலி. இச்சை கூலி அப்படிங்கிறது வந்து இன்று ப்ளஸ் கூலி. சரிங்களா? அடுத்து நேற்றைய பொழுது. நேற்றைய பொழுது எப்படி பிரிச்சிருக்காங்க? நேற்று ப்ளஸ் பொழுது. சரியா? அடுத்து போகலாமா? தேங்காய். தேங்காய் எப்படி பிரிக்கிறாங்க? தெங்கு ப்ளஸ் காய். ஓகேவா? தேங்காய் வந்து தெங்கு ப்ளஸ் காய்னு பிரிக்கிறாங்க. அடுத்து பனங்காய் எப்படி பிரிக்கிறாங்க? பனை ப்ளஸ் காய்னு பிரிக்கிறாங்க. பனங்காய் வந்து பனை ப்ளஸ் காய் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து இது வரைக்கும் நம்ம 10 கேள்வி பார்த்துட்டோம். உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்க்கலாமா? பனாட்டு. பனாட்டு அப்படின்னா பனை ப்ளஸ் அட்டு. தன்னூல். தன்னூல்னால் தன் ப்ளஸ் நூல். இந்த இந்துக்கு பதிலாக இங்கே இன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? தன்னூல் அப்படிங்கிறத எப்படி பிரிச்சிருக்காங்க? தன் ப்ளஸ் நூல்னு பிரிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்து அஞ்செவி. அஞ்செவி எப்படி பிரிக்கிறாங்க? அகம் ப்ளஸ் செவி. இது நான் நோட் பண்ணிக்கோங்க, இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அஞ்செவி அப்படின்னா இந்த அகம் ப்ளஸ் செவி. அப்புறம் அங்கை. இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அங்கை அப்படின்னா அகம் ப்ளஸ் கை. அங்கை. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்க்கலாமா? தமிழகத்து. தமிழ் ப்ளஸ் அகத்து. இது நார்மலாக புணர்ந்தது தான். ஓகேங்களா? தமிழ் ப்ளஸ் அகத்து. இந்த மெய்யோட வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து வந்து இணைஞ்சிருக்கு. ஓகேங்களா? எல் ப்ளஸ் ல. தமிழகத்து. தமிழ் ப்ளஸ் அகத்து. சரி, அடுத்து போயிடலாம். தமிழவேந்தர். தமிழவேந்தர் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறாங்க? தமிழ் ப்ளஸ் ப்ளஸ் வேந்தர். சரிங்களா? இதில் வந்து அந்த நடுவில் உள்ள வந்து சாரியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பகுபத உறுப்பு இலக்கணம் பிரிப்போம் இல்லைங்களா, பகுதி விகுதிலாம். ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த ங்கிறது சாரியை. தமிழவேந்தர் எப்படி பிரிச்சிருக்காங்க? தமிழ் ப்ளஸ் ப்ளஸ் வேந்தர். ஓகே. அடுத்து பார்க்கலாம். தாளக்கோல். தாளக்கோள்ங்கிறது எப்படி பிரிக்கிறாங்க? தாள் ப்ளஸ் ப்ளஸ் கோல். தாளக்கோல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாமா? தாளக்கோள்ங்கிறது தாள் ப்ளஸ் ப்ளஸ் கோல். நெக்ஸ்ட்டு போயிடலாம். பல பல, பல பல, பற்பல. இதெல்லாம் வந்து எப்படி பிரிக்கிறாங்க? பல ப்ளஸ் பலன்னு தான் பிரிக்கிறாங்க. ஓகேவா? இந்த எல்லாத்தையுமே எப்படி தான் பிரிக்கிறாங்க? பல ப்ளஸ் பல. ஓகே. அடுத்து போயிடலாம். பல சொல். பல சொல்லுங்கிறது எப்படி பிரிக்கிறாங்க? பல ப்ளஸ் சொல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரியா? அடுத்து போகலாம். பல்கலை அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்க? பல் ப்ளஸ் கலை. ஓகேவா? எப்படி பல சொல்லுங்கிறத வந்து பல ப்ளஸ் சொல் அப்படியே பிரித்தாங்களோ அதே மாதிரி பல்கலை அப்படிங்கிறதையும் பல் ப்ளஸ் கலைன்னு அப்படியே பிரிக்கிறாங்க. சரியா? அப்புறம் பலப்பல பலப்பல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சில 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 சிற்சில இந்த 3 வார்த்தைகளையும் பிரிக்கிறது எப்படி தான்? சில ப்ளஸ் சிலன்னு தான் பிரிக்கணும். இந்த 3க்குமே ஒரே ஆன்சர் தான், சில ப்ளஸ் சிலங்கிறது தான். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாமா? இல் பொருள். இல் பொருள் அப்படின்னா எப்படி பிரிக்கிறாங்க? இல் ப்ளஸ் பொருள். ஓகேவா? இல் ப்ளஸ் பொருள் அப்படியே ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இல்லா பொருளுக்கும் என்னதான் ஆன்சர்? சேம் ஆன்சர். இல் ப்ளஸ் பொருள் தான் இல்லா பொருளுக்கும் ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி இல்லை பொருளுக்கும் இல் ப்ளஸ் பொருள் தான் ஆன்சர். ஓகேவா? இல்லை பொருளுக்கும் எப்படி தான் பிரிச்சிருக்காங்க? இல் ப்ளஸ் பொருள் தான் பிரிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக பூஸ்டிங்காக இருக்கும். நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன்.
அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.